மலையக மக்களை இலங்கையிலிருந்து வெளியேற்றுவோம். மலையக மக்கள் இலங்கைக்கு எதுக்கு? இலங்கை அரசாங்கத்துக்கு எதுக்கு இந்த மலையக மக்கள்? உங்களுக்கு பெரிய சுமையாக தானே இருக்குது. பேசாமல் வேறு நாட்டுக்காவது அனுப்பிவிடுங்களேன். அப்படி போனாக்க எங்களுக்கு ஏதாவது கொடுத்து எங்களை கொண்டு விடுங்க. அரசாங்கத்தால் வந்து கொண்டு விடுங்க. ஒருவேளை நாங்க செத்தாத்தா அப்படி நீங்க எல்லாம் செய்வீங்களா? எங்கள யாராவது சாவணுமா? நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த மலையக மக்களுடைய நிலைமை காலங்காலமாக, இன்னைக்கு எத்தனையோ வருட காலமாக அந்த மக்கள் இருக்கிறாங்க. அந்த மலையக பகுதிகளில் எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ அரசாங்கம், இலங்கையில் எத்தனையோ ஆட்சி காலங்கள் வந்து போனாலும் இன்னமும் இந்த மலையக மக்களுடைய அவல நிலை அப்படியே தான் இருக்குது. இலங்கைக்கு ஒரு கௌரவம் இலங்கையினுடைய தேயிலை. உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிலோன் டீ அப்படின்ற ஒரு அந்தஸ்த கௌரவத்தை இன்னைக்கும் நிலைநாட்டுறதுக்காக பாடுபடுறவங்கன்னா அது மலையக மக்கள் தான். வேற எங்கே இருக்கிறவங்களும் போய் தோட்டத்தில் போய் வேலை செஞ்சோ இல்லை தேயிலை தோட்டத்தில் போய் தேயிலை கொழுந்து பறிச்சோ வேலை செய்யலை. அதே மலையகத்தில் வாழக்கூடிய மலையக மக்கள் தான் இன்னைக்கும் அதுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவுதான் அவங்க கஷ்டப்பட்டாலும், இந்த நாட்டுக்காக எவ்வளவுதான் அவங்களுடைய உயிரை பணயம் வச்சு, அவங்களுடைய வேர்வையை சிந்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்காக எவ்வளவுதான் பாடுபட்டாலும், இந்த நாட்டு அரசாங்கம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த மக்களை ஒரு அடிமட்டத்திலேயே வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு ஒரு நாட்டு குடிமகன், இலங்கையினுடைய குடிமக்கள், அவங்க இலங்கை நாட்டு பிரஜைகள். இன்னைக்கு இந்த மக்கள் எங்களை பேசாமல் எதையாவது சாப்பாட்டில் கலந்து தந்து சரி எங்களை கொண்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குதுன்னா இதுக்கு யார் பொறுப்பு? முக்கியமாக மலையகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். தூ நாய்களே, நீங்கள்லாம் இதை விட நல்லண்டா போயிட்டு எங்கேயாவது. நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த மலையக மக்களுக்காக எந்த ஒரு நாயாவது குரல் கொடுக்குதா? பேச்சு, வெறும் பேச்சு தான், வாயில் பேசுகிறானுங்க, அவ்வளவுதான். எவனும் செயல்படுத்தின மாதிரி இந்த ஜீவன் தொண்டமாலாம் என்ன மயிருக்குடா நீங்களாம் இருக்கிறீங்க? நடிகைகளை கொண்டாந்து ஆட்டம் போடுறதுக்கு தான் அவனெல்லாம் லாய்க்கு, இல்லை போயிட்டு பாராளுமன்றத்தில் வசனம் பேசுறதுக்கு தான் லாய்க்கு. அடிமட்ட தொழிலாளர்களை வச்சு இவனுங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, அவ்வளவுதான். இந்த மக்களுடைய அவல நிலைக்கு இத்தனை வருடம், நேற்று முந்தின நாள் நடந்ததா இது? போன வருடம், அதுக்கு முந்தின வருடம் நடந்ததா? எத்தனை வருட காலமாக இந்த மக்கள் இந்த நிலைமையில் கஷ்டப்படுறாங்க. வெள்ளம் வந்தாலும், நாட்டில் வறுமை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், விலைவாசி ஏறினாலும், எது நடந்தாலும் அடிப்படையிலிருந்தே, ஆரம்பத்திலிருந்தே பாதிக்கப்படுறது மலையக மக்கள் தான். மற்ற எந்த மக்களுக்கும் இல்லாத பாதிப்பு இந்த மலையக மக்களுக்கு மட்டும் இலங்கையில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நல்லாட்சி அரசாங்கம், அனுரையுடைய அரசாங்கமாவது இந்த மக்களுக்கு சரியான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கணும். இந்த மக்களை நல்வழிப்படுத்தி இந்த மக்களுக்கான ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கி கொடுக்கணும். இந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் வாழும் இடத்தை சரியாக அமைச்சு கொடுக்கணும். அப்படி எந்த ஒரு அரசாங்கத்தாலே முடியலைன்னா அந்த மக்களை ஏதாவது ஒரு நாட்டுக்கு பேசி அந்த நாட்டிலையாவது அனுப்பி எங்கேயாவது குடியமர்த்தி விடுங்க. அந்த நாடுகளில் போயாவது, வேறு நாடுகளில் போயாவது அந்த மக்கள் நிம்மதியாக வாழட்டும். இப்படி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்பட்டு வாழ்கிறத வேறு நாடுகள்லையாவது போய் சந்தோஷமாக வாழட்டும். இல்லையா அந்த மக்கள் கேட்குற மாதிரி கொண்டு போடுங்க. என்ன மனுஷன்டா நீங்கள்லாம்? அரசாங்கமும் அப்படி தான் இருக்குது, அரசியல்வாதிகளும் அப்படி தான் இருக்கிறானுங்க. இந்த மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் குரல் கொடுக்குறோம், நாங்கள் போராடுறோம் என்று சொல்லக்கூடிய எல்லா போராட்டமும் கடைசியில் பொய் வாக்குறுதியாக தான் அமையுது. இந்த மலையக மக்களுடைய அவல நிலைக்கு யார் பொறுப்பு கூறுறது? இந்த நாட்டுக்காகத்தானே அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நாங்கள்லாம் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு டாலர் அனுப்புகிறோம்னா அவங்க நாட்டுக்குள்ளே இருந்தே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நாட்டுக்கு டாலர் எடுக்கிறாங்க. இதுக்கு எத்தனை டொன் கணக்கில் எங்களுடைய நாட்டில் இந்த தேயிலை ஏற்றுமதி பண்ணப்படுது. இந்த தேயிலைக்கான வருவாய்கள் எல்லாமே டாலரில் தான் வருது. இப்போ நாங்கள் வெளிநாடுகள்லேருந்து உழைச்சி அனுப்புகிற டாலரையும் தாண்டி அந்த மக்கள் நாட்டுக்குள்ளே இருந்தே டாலரை கொண்டு வரதுக்கு கஷ்டப்படுற மக்கள்.
ஏன் இந்த மக்களுக்கு சரியான ஒரு தீர்வுகளை இன்னமும் பெற்றுக் கொடுக்காம இருக்குது இந்த அரசாங்கம்? ஜஸ்டிஸ் ஃபார் மலையகம் பீப்புள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அவங்களுக்கான ஒரு நிலைமை உருவாகணும், நல்ல நிலைமை உருவாகணும். அப்படி இல்லையா வேறு ஏதாவது ஒரு நாட்டில் பேசி சரி அந்த மக்களை வேறு நாட்டுக்காவது அனுப்பி விடுங்க, அந்த மக்கள் அங்கேயாவது போய் நிம்மதியாக வாழட்டும். உண்மையிலே வேதனையாக இருக்குது அந்த மக்களுடைய ஒரு நிலைமையை பார்க்கும்போது. கடைசியில் வரக்கூடிய வீடியோ யாரும் பார்க்கலன்னா கொஞ்சம் பாருங்க ஃபுல்லாக. அரசாங்கத்தார்கள் வந்து கொண்டு போடுங்க, ஓட்டுனா அங்க வாரீங்க, 10 பேர்ல 100 பேர் வாரீங்க. எங்களுக்கு மழை காத்துன்னு வந்து எங்களுக்கு இருக்கல, எங்களுக்கு இஷ்டம் இல்லை. எங்களுக்கு வந்து ஜிஎஸ் வந்து ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லி எங்களை பைபாஸ்ல பாதியால அனுப்பிட்டாங்க, பாதியால அனுப்புறதுக்கு இருக்காங்க. நாங்க எந்த விதமான ரோட்டு இல்லை, ஒண்ணுமே இல்லை, மரம் போட்டு தாரேங்கிறாங்க. அந்த மரத்துல எப்படி நாங்க நடந்து போறது? எங்களுக்கு போயிட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அப்படி இல்லாடி போனாக்கா எங்களுக்கு ஏதாவது கொடுத்து எங்களை கொண்டு போடுங்க, அரசாங்கத்தார்கள் வந்து கொண்டு போடுங்க. ஓட்டுனா அங்க வாரீங்க, 10 பேர்ல 100 பேர் வாரீங்க, 25,000 கிடைக்கல, 50,000 கிடைக்கல, 10 கோடிங்கிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் இல்லை. ஆனா எங்க கோயில மண்டபத்துல வந்து நாங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு 3 நேரமும் சாப்பாடு கொடுக்குறாங்க. எங்களை பாவத்துக்கு எங்களை ஏத்து வச்சிருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு அரசாங்கத்தை பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவிங்கிறதே இல்லைங்க. தயவு செய்து எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுங்க. கடந்த 27ஆம் தேதி நாங்க பெரிய ஒரு பாரிய அளவான ஒரு சேதத்துல தான் நாங்க இப்படி ஒரு இடத்துல வந்து தஞ்சை அடைஞ்சிருக்கோம். அது வந்து எங்களுக்கு நிரந்தரம் இல்லாத இடமா எங்களை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் இன்னைக்கு எங்களுக்கு அந்த என்ஆர்ஆர் ரிப்போர்ட் வந்து வீடுகளுக்கு போக சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க எப்படி மறுபடியும் அதே போயிட்டு அந்த பாரிய அளவான சேதத்துல எப்படி போயிட்டு நாங்க வாழணும்னு அந்த அரசாங்கம் எங்களை சொல்லுதுன்னு எங்களுக்கு தெரியல. அரசாங்கத்தில் உள்ளவங்களோ இல்லாட்டி வேற யாருமே வந்து அந்த இடத்துல இருந்து என்ன நிலைமையில இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து எதுவும் சொல்லல. ஆனா அந்த என்ஆர் ரிப்போர்ட்ல சொல்றாங்க அந்த 75 மில்லிமீட்டருக்கு மழை மேல வந்தா மட்டும் அந்த இடத்துல இருந்து வர சொல்லி. நாங்க எந்த நம்பிக்கையில போயிட்டு அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத வந்து அந்த அரசாங்கத்தாக்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? கொஞ்சம் வந்து பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு போறதுக்கு ரோட் இல்லாம வரதுக்கு ரோட் இல்லாம அந்த பக்கம் ரோட்டெல்லாம் பாரியெல்லாம் நாங்க கீழே இறங்கி இருக்குது. அந்த இடத்துல நாங்க போயிட்டு மறுபடி பாலம் போட்டு தரோம் இருங்கன்னு சொன்னாலும் எங்களால எப்படி நாங்க போயிட்டு இருக்க இயலும்? நிம்மதியான இருக்க இயலுமா? எங்களுக்கு வேற எந்த உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அரசாங்கத்துல உள்ளவங்க தயவு செஞ்சு வந்து பாருங்க, பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தரணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு 12 மணி வாக்குல நைட்டுக்கெல்லாம் மழை வந்தா நாங்க எப்படி அந்த ரோட்ல தூக்கிக்கிட்டு வாரது? ரோட்டெல்லாம் இருந்த ரோட்டெல்லாம் போயிட்டு மலையோட மலையா போயிட்டு எல்லாமே பெரிய பெரிய ஆறா இருக்கு. அதுல இருந்து பாலை போடுறது வந்து எப்படி நாங்க பாலை போடுவோம்? எஸ்டேட் உள்ளவங்க போயிட்டு பாலை போடுங்கன்னு சொல்றீங்க, எங்கிட்ட இருந்து நாங்க எங்கிட்ட போயிட்டு பாலத்தை போடுவோம்? போடுற பாலம் உறுதியா இல்லைன்னா நாங்க எப்படி மீண்டு வர்றது? ஒருவேளை நாங்க செத்தாத்தா அப்படி நீங்க எல்லாம் செய்வீங்களா? எங்கள யாராவது சாவணுமா? நாங்க அப்படி போயிட்டு இருந்து எங்களுக்கு உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாம நீங்க போயிட்டு எங்களை எப்படி இருக்க சொல்றீங்க? இதுக்கு ஒழுங்கான ஒரு முடிவு அரசாங்கத்தால சொல்லலன்னு சொன்னா போராட்டம் மட்டும் இல்ல, பாரிய அளவான சேதங்களையும் உயிரிழப்புகளையும் இந்த அரசாங்கம் காங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் நாங்க.